நான் இன்றைக்கு வந்து நூடுல்ஸ் செய்ய போகிறேன். சட்டி வச்சு அடுப்பு போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து எண்ணெய் விட்டுட்டு பச்சை மிளகாயையும் வெங்காயத்தையும் போட்டு நன்றாக வதக்கி கொண்டிருக்கிறேன். இனி வெங்காயம் பொன்னிறமாக வந்த பிறகு அதே சட்டியில் வந்து இப்போ முட்டை பொரிக்க போகிறேன். முட்டைக்குள்ளே வந்து உப்பும் மிளகுத்தூளும் கொஞ்சமாக போட்டுட்டு கலந்தெடுக்க போகிறேன். இனி வந்து முட்டை கொஞ்சம் வெந்ததுமே வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நன்றாக கலந்து கொள்வோம். இனி வந்து உரைப்புக்காக அறுவல் நொறுவல் செத்தல் மிளகாய் சேர்த்து கொள்ள போகிறேன். அதையும் போட்டு நன்றாக கலந்து போட்டு இனி வந்து நான் பொரிச்செடுத்து வச்சிருக்கிற கேரட், போஞ்சி, உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய் எல்லாத்தையுமே போட்டு நன்றாக கலந்து கொள்ள போகிறேன். கொஞ்சமாக உப்பு போட போகிறேன். உப்பு போட்டுட்டு அளவு பார்த்து பிறகு போடலாம். உப்பையும் போட்டு நன்றாக கலந்து போட்டு இனி வந்து நான் அவிச்செடுத்து வச்சிருக்கிற நூடுல்ஸை போட்டு கலந்து கொள்ள போகிறேன். நூடுல்ஸை போட்டு கலந்து கொள்ளுவோம். சோயா சாஸ் கொஞ்சமாக விட்டு கொள்ள போகிறேன். அதோட வந்து மிளகு தூளும் கொஞ்சமாக போட்டுட்டு உப்பு காணாத அதுக்காக கொஞ்சமாக உப்பையும் போட்டு நன்றாக கலந்து கொள்ளுவோம். நன்றாக கலந்தால் நூடுல்ஸ் வந்து தயாராகிடும். இப்போ நூடுல்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கோ. ஓவியா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு காணொளியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் பாய்.